நடக்கும் தர்ம யுத்தத்தில் அதர்மத்தை அழிக்க புறப்பட்டு விட்டான் அர்ஜுனன். வணக்கம். மகாபாரதத்துல இந்த 18 நாள் போரையும் பத்தி பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒவ்வொரு நாளா பேசிட்டு வர்றோம். 13ஆம் நாள் பத்தி பேசிட்டோம். 14ஆம் நாள்ல அர்ஜுனனுடைய சபதம் பத்தியும் பேசிட்டோம். ஆனா அந்த 14ஆம் நாள் போர் சறுக்க மட்டும் உண்மையிலேயே ஒரு நாள் முழுக்க பேசணுங்க. அவ்வளவு செய்தி அதுல இருக்குது. இது என்ன போரை பத்தி பேசி என்ன செய்ய போறோம்? 2 பக்கமும் அடிச்சு விழுந்து செத்தாங்கிறத பத்தி பேச போறோமான்னு? அப்படி இல்லை. அது எப்படி அது நடந்ததுங்கிறது தான் ஆச்சரியத்தில் ஆச்சரியம். அதாவது ஒரு பாலகனை கொன்ற அந்த சைத்ரதனை காப்பாற்றுவதற்கு துரியோதனன் படைகளெல்லாம் சுத்தி நிற்கிற போது அவனை வீழ்த்தாட்டி தான் மரணம் அடைவேன்னு சொல்லியிருக்கான் அர்ஜுனன். இப்ப போர் என்னன்னா 2 பேருக்கு இல்லை, அவனை காப்பாத்தணும்னு துரியோதனன் சைட்லையும் அவனை கொன்னே தீர்வேங்கிறது பாண்டவர் செயலியமான போர் 14ஆம் நாள் தொடங்குனா அந்த பகல்ல நடந்த யுத்தத்துல பாத்தீங்கன்னா ஆச்சரியமான விஷயங்கள் நடக்குது. அது எப்படி அப்படின்னா, துரியோதனன் கூப்பிட்டு சொல்றான், இன்னைக்கு நம்முடைய வேலையே என்ன அப்படின்னா மைத்ரனாகிய சைத்ரதனை காப்பாத்துறது. எல்லாரும் போய் அர்ஜுனனை வரவிடாம தடுத்துருங்க. இப்ப அர்ஜுனன் ஒவ்வொருத்தரையா தாண்டிட்டு வர்றாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், துரோணரை வணங்கிட்டு வந்தா அவர் சொன்னபடி கேட்காதனால அவரை அடிச்சு விரட்டினா. அடுத்த ஒரு சோதனை வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுதாயு என்கின்ற ஒருத்தர் அனுப்புறான் துரியோதனை. சுதாயு என்பவன் யார் என்று கேட்டால், பன்னவாதை என்கின்ற ஒரு இளவரசிக்கும் வருணனுக்கும் மகனாக பிறந்தவன். அவன் பெரும்படையோடு போர் பண்றப்ப அர்ஜுன தகர்த்தி எறிகிறான். இப்ப அவன் ஒரு ஆயுதத்தை எடுத்தாங்க. சுதாயு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் பேரு சுதாயு. அவன் ஒரு ஆயுதத்தை எடுக்கிறான். கதாயுதம் மாதிரி எதுவும் வச்சுக்கங்களேன், ஒரு ஆயுதத்தை எடுக்கிறான். இந்த ஆயுதம் வருது. இது வரபோது அதனுடைய ஓசையும் மற்றவையும் கேட்டு உலகம் நடுங்குது. எல்லாரும் பயப்படுறாங்க. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அர்ஜுனன் சாக போறாங்கிற அளவுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப கிருஷ்ண பரமாத்மா தேர் ஓட்டிக்கிட்டு இருந்த ஒரு படார்னு எந்திரிச்சுன்னு, அர்ஜுனா கையில் இருக்க வில்ல போடு, அம்ப போடு, ஆயுதங்களை போடு அப்படின்னு சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டுக்கிட்டே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய கையில் இருந்த அந்த சாட்டை கம்பையும் குதிரை இழுக்கக்கூடிய கயிறுகளையும் கீழே விட்டுட்டு அப்படியே நிற்கிறாரு. இப்ப அவர் இப்படி எல்லாவற்றையும் விட்டுட்டு இவர் நிக்க, பின்னாடி அர்ஜுனன் அதே மாதிரி நிக்க, வந்த அந்த ஆயுதம் அப்படியே ஒரு தடவை சுத்தி வந்ததுங்க. சுத்தி வந்துட்டு நேர அப்படியே கண்ணபெருமானுடைய மார்பிள தாக்கிட்டு உள்ள போய் மறைஞ்சு போச்சு. ஆஹான்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அர்ஜுனன் காலை தொட்டு கும்பிட்டு கிருஷ்ண பரமாத்மா இது என்னன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, இவனுடைய தாயார் வாங்கின வரம். அவன் என்ன செஞ்சான்னா, தான் பிள்ளைய காப்பாத்துறதுக்காக இந்த ஆயுதத்தை அவனுக்கு கொடுக்குறப்ப சொல்லி கொடுத்தா, இந்த ஆயுதத்தை நீ பயன்படுத்தினா கடவுளாக இருந்தாலும் வீழ்ந்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் நிராயுதபாணியாக இருப்பார்களேயானால், ஆயுதமில்லாமல் இருப்பார்களேயானால் அவர்களை நீ தாக்கக்கூடாது. அப்படி நீ தாக்கினால் இந்த ஆயுதம் உன்னை கொன்றுவிடும். இதுதான் அம்மா கொடுத்த வரமும் சாபமும். சரியாகத்தாங்க ஆயுதத்தை எறிஞ்சான். அர்ஜுன மேல ஆயுதத்தை எறிஞ்சான். அவன்கிட்ட ஆயுதம் இருக்குன்னு நினைச்செறிஞ்சான். இந்த சூதை தெரிந்து கொண்ட நம்முடைய மாயக்கண்ணனாகிய கிருஷ்ண பரமாத்மா என்ன செஞ்சாரு, தன் கையில் இருக்கக்கூடிய சாட்டை கம்பு உள்பட கீழே போட்டுட்டு நின்று அந்த ஆயுதத்தை நிராயுதபாணியாகிய தான் ஏற்று அவனை வீழ்த்தினார். இவர் ஏற்றுக்கொண்டாரு, அவன் செத்து விழுந்துட்டான். வழக்கமா ஒருத்தன் விட்டா பட்டவன் சாவான். இந்த யுத்தத்துல தான் விட்டவனே செத்து போனான். சரி, இது பகல்ல நடந்த ஒரு செயல். அடுத்தது, துரோணர் ஓடியாராரு, கர்ணன் ஓடியாரான், எல்லாரும் ஓடியாராங்க. அர்ஜுனனுடைய அம்பு தாங்காம இப்ப துரியோதனன் கோவப்பட்டு என்ன செஞ்சான் தெரியுமா? துரோணரை பார்த்து, நீ எல்லாம் ஒரு வாத்தியாரா, இப்படி ஓடியாரியே அப்படின்னு கேட்குறான். அவருக்கு கோவம் தாங்க முடியல. டேய், நான் சொன்ன என்னத்தரா நீ கேட்ட? எதையாவது நீ கேட்டிருந்தா தானடா நான் உனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும். சரி, ஒன்று செய். என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு கவசம் இருக்கு, அங்கிரசு எனக்கு கொடுத்த கவசம். அந்த அசுர குரு கொடுத்த கவசம் அது. அதை உனக்கு நான் மாட்டி விடுறேன். நீ அதை போய் சண்டை போடு, உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல் மாட்டிக்கிட்டு போகிறான். போனால் போய் அர்ஜுனா சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான். பெரும் படையோட வந்துட்டான்.
இதை பார்த்து அர்ஜுனன் ஆச்சரியப்படுறான். கிருஷ்ணா, இது என்ன ஆச்சரியம்? இவன் எப்பவுமே எனக்கு எதிர்த்து நிற்க மாட்டானே, இன்னைக்கு இப்படி நிற்கிறானே, காரணம் என்ன? ஒன்றும் இல்லை, அவன் போட்டிருக்கக்கூடிய இந்த கவசம் அங்கிரசனுடைய கவசத்தை துரோணர் தன்னுடைய கவசத்தை எடுத்து அவனுக்கு கொடுத்துருக்காரு. நீ என்ன ஆயுதம் போட்டாலும் அவனை வீழ்த்த முடியாது. அப்போ என்ன செய்யலாம்? சரி, நரகாசுரனை நான் வதைத்து கொன்ற வேலாயுதம் ஒன்று என்னிடத்துல இருக்கிறது. அந்த வேலாயுதத்தை நான் உனக்கு தருகிறேன். இதை வைத்துக்கொண்டு துரியோதனன் மீது செலுத்து. அதே போல அர்ஜுனன் கண்ணனை வணங்கி வேலாயுதத்தை செலுத்தினான். வேலாயுதம் விரைந்து சென்றது. துரியோதனன் வீழ்ந்தானா? 14ஆம் நாள் போரிலே இந்த நிகழ்ச்சியோடு முடிந்ததா, இல்லை இரவும் தொடர்ந்ததா? தொடர்ந்து பார்ப்போம் 14ஆம் நாள் போர் சர்க்கத்தை. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.